காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்துக்கு மரியாதை செலுத்தியதால் ஆளுநர் RN ரவி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் திருவள்ளுவர் தினம் பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் கொண்டாடப்படுகிறது. அதன்படி நேற்று சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆளுநர் RN ரவி மரியாதை செய்த திருவள்ளுவரின் படத்தில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருந்தார். மேலும் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்திருந்தார். இந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி மணர் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசாவின் புரி கடற்கரையில் திருவள்ளுவர் உருவத்தை மணர் சிற்பமாக வரைந்தார். அதனை ஞானத்தின் சிலை என குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதனை மேற்கோள் காட்டி பாராட்டியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் பேரறிவால் பொலிகிறார் ஐயன் வள்ளுவன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்ற குறளையும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் ரவி மரியாதை செலுத்திய நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவரை மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. திருவள்ளுவருக்கு என்ன சாயம் பூச முற்பட்டாலும் அவரது கொள்கையை தூக்கி பிடிப்பது திமுகவாகத்தான் இருக்கும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். எதையோ தூக்கி கையிலே பார்த்தார்கள். எதுவும் அவர் நினைத்தபடி அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. எங்கள் முதலமைச்சர் அவர் திருவள்ளுவரை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்களும் இப்பொழுது திருவள்ளுவரை வாழ்த்த புறப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சாயம் பூச முற்பட்டாலும் ஐயன் திருவள்ளுவர் முழுக்க அவருடைய புகழை, அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தூக்கி பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னாலும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இதேபோன்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் பக்கத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு சாதி, மொழி, மதம் கிடையாத நிலையில் அவருக்கு காவி உடை அணிந்து சித்தரிப்பதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் படத்தை மாற்றி சாதி, மத, சமயம் சார்ந்து வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இப்படி செய்வது வருத்தத்திற்குரியது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசை மட்டுமல்ல, தமிழ் இனத்தையும் திருவள்ளுவரையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார்.